ரிலாக்ஸ் ராம்ஜி நேயர்களுக்கு என் இனிய அன்பான வணக்கம். அலைகள் ஓய்வதில்லை பாரதி ராஜா சார் இயக்கிய படம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். பாரதி ராஜா அவர்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு தோல்வியை சந்தித்தார். அதுவும் முதலாக ஒரு தோல்வியை சந்தித்தார். அது வரைக்கும் தொடர்ந்து வெற்றியை கொடுத்து வந்த பாரதி ராஜா அவர்களுக்கு நிழல்கள்ங்கிற ஒரு படம் தோல்வியை தடுவிச்சு அந்த மனசு விரக்தியில் இருந்தவருக்கு பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இளையராஜா சார் ஆறுதல் கொடுத்தார் தன்னுடைய நண்பருக்கு. அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவே அந்த படத்தை பாவனர் கிரியேஷன்ஸுங்கிற பேனரில் படத்தை தயாரித்தார். அந்த படத்தை மணிவண்ணன் சாருடைய கதை வசனத்தில் அப்போ பாரதி ராஜா சார்கிட்ட மணிவண்ணன் உதவி இயக்குனராக இருந்தார். அந்த படத்தை பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்ணி அது எந்த அளவுக்கு பெரிய ஹிட் அடிச்சுது 80களில் வந்த மிகச்சிறந்த காதல் காவியமாக இன்றைக்கும் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த அலைகள் ஓய்வதில்லை. இந்த அலைகள் ஓய்வதில்லை படத்தில் முத்துராமன் சாருடைய பையன் கார்த்திக் சார் வந்ததுங்கிறது அது ஒரு சுவாரஸ்யம். அம்பிகா ராதா அந்த குடும்பத்திலேருந்து ராதா இங்கே அறிமுகமானது அப்படிங்கிறது அது ஒரு சுவாரஸ்யம். கமலா காமேஷ் அப்படிங்கிறவங்க நாடக உலகில் கொடிகட்டி பறந்த காமேஷ் அவர்களுடைய மனைவி. அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அன்னைக்கு நாடகம் போட்டால் எல்லாருக்குமே தெரியும். அவங்க இந்த படத்துக்குள்ளார வந்ததும் ஒரு தனி சுவாரஸ்யம். இதில் முக்கியமான ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொன்னால் தியாகராஜன் சில்க் ஸ்மிதா. இந்த தியாகராஜன் சாருடைய கதாபாத்திரம் நம்மளால் மறக்கவே முடியாது. அலைகள் ஓய்வதில்லையில் கார்த்திக் சாருடைய பேர் விச்சு, ராதாவுடைய பேர் மேரி. விச்சு மேரி அப்படிங்கிறது ஒரு காதலுடைய மிகப்பெரிய ஐக்கானாகவே அந்த காலத்தில் கொண்டாடப்பட்டது. பிராமண பையன் விச்சு, கிறிஸ்தவ பெண் மேரி, இருவருக்குமான காதல் தான் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம். அதே போல இந்த பெயரை எப்படி நம்மளால மறக்க முடியாதோ அதே போல டேவிட் அப்படிங்கிற கேரக்டரையும் நம்மளால மறக்க முடியாது. அந்த டேவிட்டுங்கிற கேரக்டரில் நடித்தவர் தான் நடிகர் தியாகராஜன் சார், மம்பட்டியான் தியாகராஜன் சார். அந்த தியாகராஜன் சார் நடிக்கும்போது அவங்களுக்கு ஜோடியா சில்க் ஸ்மிதாவை இருந்தாங்க. வாழ்க்கையில் சில தருணங்களில் தடக்குன்னு நாம் ஒரு முடிவு உறுதியாக இருப்போம். ஆனால் அந்த உறுதியான முடிவை அப்படி மாற்றுவோம் பாருங்க. அப்படி மாற்றுகிற இடம் தான் வாழ்க்கையில் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், பல சுவாரஸ்யங்களை தரும். அப்படிங்கிறதுக்கு இந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படமும் அதுக்குள்ளார தியாகராஜன் சார் இவங்க சில்க் ஸ்மிதா நடித்த விதமும் தான் காரணமும் தான் இங்கே அப்படி ஒரு மாற்றத்தை, அட்டகாசமான மாற்றத்தை கொடுத்துச்சுன்னு நான் நம்புகிறேன். தியாகராஜன் சாரை அப்படி அறிமுகப்படுத்துகிற பாரதி ராஜா சார். அதுவரை சில்க் ஸ்மிதா அப்படி ஒரு குணச்சித்திர கேரக்டரை நடித்ததை இழுத்து போர்த்தி கொண்ட ஒரு சில்க் ஸ்மிதாவை காண்பித்தது தான் பாரதி ராஜா சாருடைய வேரியேஷன், வெரைட்டி. தன் மேலே அவருக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு கேபரே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த, அரைகுறை ஆடை ஆடிக்கிட்டு இருந்த, வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்த சில்க் ஸ்மிதாவை அப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக கொண்டு வந்ததுங்கிறது ஒரு காரணம். அதற்கு முந்தைய கங்கைமரன் சாருடைய கோழிக்கூது படத்தில் அப்படி ஒரு கிளாமர் இருக்கும். ஆனால் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக சில்க் ஸ்மிதாவை கங்கைமரன் சார் பயன்படுத்தியிருப்பார். இன்ஃபேக்ட் அந்த படமும் இளையராஜாவுடைய சொந்த படம் தான். அதற்கு பிறகு தடக்குன்னு பாரதி ராஜா சாருக்கு தியாகராஜனை கூப்பிடு, சில்க் ஸ்மிதாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. தெலுங்குலையும் அலைகள் ஓய்வதில்லை படம் எடுக்கப்பட்ட போது சில்க் ஸ்மிதாவே அந்த கேரக்டருக்கு நடிச்சிருந்தார். அந்த அளவுக்கு சில்க் ஸ்மிதாவை தவிர வேறு யாருமே நடிக்க முடியாது, தியாகராஜன் சார் தவிர யாருமே நடிக்க முடியாதுன்னு இருக்கும். அவர் கட்டிட்டு இருக்கிற அந்த லுங்கியும் அவர் போட்டிருக்கிற அந்த ஜிப்பாவும் அவர் அந்த புல்லட்ல வர்றதை பார்க்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்களான விடலை பசங்களா இருக்கிற விச்சு அன்கோ அந்த நண்பர்கள் கூட்டத்துக்கு மட்டும் இல்லை, நமக்கே ஒரு பீதியை கிளப்பிடும். அவர் பார்க்குற பார்வையும் ஐயோயோ இவன் தங்கச்சியை நம்ம ஒன்றும் செஞ்சிடக்கூடாதுப்பா சாமி, லவ் பண்ணிடக்கூடாதுடா சாமின்ற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு முகபாவனையெல்லாம் இருக்கும். இன்னொரு சுவாரஸ்யம், தியாகராஜன் சாருக்கு அந்த படத்தில் குரல் கொடுத்துருந்தது பாரதி ராஜா சார் அவர்கள். ஆனால் அதற்கு பிறகு தியாகராஜன் சாரே ஒரு பயமுறுத்துற குரலை கொண்டவர் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அலைகள் ஓய்வதில்லைங்கிற இளையராஜா சார் தயாரித்த கதை வசனம் மணிவண்ணன் பண்ணி பாரதி ராஜா சார் இயக்கிய கார்த்திக் சார், நவரச நாயகன் கார்த்திக் சார் அறிமுகமான அந்த அலைகள் ஓய்வதில்லை, ராதா அறிமுகமான அந்த அலைகள் ஓய்வதில்லை. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், கார்த்திக் அப்படியே பிராமண கேரக்டர், அப்படியே பிராமணன் மாதிரியே இருப்பார். அதே போல கிறிஸ்துவ பெண்மணி மாதிரியான ஒரு முகபாவனை, முக லட்சணங்கள் அப்படியே ராதாவுக்கு இருக்கும். தியாகராஜன் சார் அந்த ஏரியாவில் ஒரு கெத்து காட்டுற ஆடு அப்படிங்கிற மாதிரியான தோரணையே இருக்கும்.
அதே போல கணவனுக்கு அடங்கி ஒடுங்கி அவனை பார்த்து பயப்படுகிற ஒரு கேரக்டர்ல சில்க்ஸ்மிதா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லணும். சரி, இந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்துல தியாகராஜன் சார் நடித்து மிகப்பெரிய பேர் பெற்றார். சில்க்ஸ்மிதா நடித்து மிகப்பெரிய பேர் கிடைச்சது. ஆனா இதற்கு முன்னாடி இந்த படத்துல இந்த கேரக்டர்ல நடிக்க இருந்தது யார் தெரியுமா? பாரதி ராஜாவால் ஏற்கனவே சிகப்பு ரோஜாக்கள்ல அறிமுகமான வடிவுக்கரசி அம்மா சில்க்ஸ்மிதா கேரக்டர்லையும், பாரதி ராஜாவால தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வந்த நடிகர் வாகை சந்திரசேகர்னு குறிப்பிடப்படுகிற நடிகர் சந்திரசேகர் அவர்கள் தியாகராஜன் சார் கேரக்டர்லையும், அதாவது தியாகராஜன் சில்க்ஸ்மிதாவுக்கு பதிலாக சந்திரசேகர் வடிவுக்கரசி நடிப்பதாக இருந்தது. கால்ஷீட்டும் அதாவது தேதியும் சொல்லப்பட்டது. பாரதிராஜா சார் கூட்டா வந்து நடிக்க போறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிவான அந்த தருணத்துல தடக்குன்னு பாரதிராஜா சாருக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம். சந்திரசேகருக்கு பதிலாக தியாகராஜனை போட்டா என்ன, வடிவுக்கரசிக்கு பதிலாக சில்க்ஸ்மிதாவை போட்டா என்னன்னு அப்படி ஒரு யோசனை வந்து உடனே தன்னுடைய உதவி டைரக்டர்கிட்ட சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு அதுக்கப்புறம் மிகப்பெரிய டைரக்டர்களாக இருந்த கே ரங்கராஜ், மணிவண்ணன், மனோபாலா அப்படிங்கிற எல்லா டைரக்டர்களுமே வந்து அதை ஒத்துக்கிறாங்க. உடனடியாக நல்ல ஐடியா சார் அப்படின்றாங்க. அதன்படி சந்திரசேகருக்கு பதிலாக நடிகர் தியாகராஜன் டேவிட் கேரக்டர்ல மிரட்டினாரு. வடிவுக்கரசிக்கு பதிலாக சில்க்ஸ்மிதா வந்து அந்த கேரக்டரையே அவ்வளவு பாந்தமா அழகுபடுத்தினாங்க அந்த கவர்ச்சி நடிகை சில்க்ஸ்மிதா. இப்படி அலைகள் ஓய்வதில்லைக்குள்ளார அவ்வளவு சுவாரஸ்யங்கள்ல ஒரு சின்ன சுவாரஸ்யத்தை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் வேணும், இந்த படத்தை பற்றின ஏதாவது சுவாரஸ்யங்கள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாக்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய எண்ணங்களை பதிவிடுங்கள். அதன்படி நான் செயல்படுவதற்கு காத்திருக்கிறேன். வணக்கம்.